வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் உண்டுனா அது இந்த ஓமப்பொடி தான். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான், செய்கிற டைமும் கம்மி, ஆனால் குவான்டிட்டி நிறைய இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓமத்தை ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுங்க. சுடுதண்ணி விட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிரும். அதுக்கப்புறமா விட்டு செஞ்சிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துடுங்க. இதில் சூடாட்டு தண்ணி விட்டுருங்க. அது அப்படி இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுடுங்க. சூடான எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டுடுங்க, போதும். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. எண்ணெய் நல்லா ஈவனாக எல்லா இடம் படும்படி. ஓமப்பொடி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. கொஞ்சம் பண்ணாலே நிறைய இருந்தாப்புல இருக்கும். ஒரு ஓமப்பொடி பண்ணிட்டா ஈஸியாக ஒரு மிக்சர் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பொரிக்கடலை எல்லாமே பொரித்து போட்டோம் அப்படின்னா மிளகாப்பொடி உப்பும் போட்டு விட்டுச்சோம்னா ஒரு மிக்சர் ரெடி ஆயிரும். ஓமப்பொடி அப்படி சாப்பிட்டுக்கலாம். 2 in 1 ரெசிப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச உப்பு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஜூஸ் மட்டும் போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இடியாப்பச்சு உள்ளால போட்டுடுங்க. பொடி கண்ணு ஓமப்பொடி வச்சு இப்போ ரெடி பண்ண மாவை உள்ளால வச்சிடலாம். எண்ணெய் சூடானோன்னு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. போட்ட மாத்திரத்தில் அது வந்துடும். சலசல படங்கினோடனே மாற்றி போட்டுருங்க. போட்ட உடனே ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், நம்ம ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாமே சுட்டு எடுத்துருவோம். நல்லா எண்ணெய் வடிச்சிருங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சிங்கன்னா எக்ஸஸ் இருக்க ஆயில் எல்லாமே இறங்கிரும். ஈஸியான சுவையான ஒரு இன்ஸ்டன்ட் ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.